ஆண்டுடைய பரிசுத்த நாமத்திற்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. உங்கள் யாவரையும் மீண்டுமாக ஒரு ஓய்வு நாளிலே சந்திப்பதற்கு தேவன் கொடுத்த ஸ்லாக்கியத்துக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த அருமையான ஓய்வு நாளிலே மனமகிழ்ச்சியான நேரத்துல பாண்டு திருச்சபை விசுவாச பிள்ளைகளோடு சேர்ந்து இந்த நாளிலே ஆண்டுடைய வார்த்தையை தியானிக்கும்படியாய் தேவன் கிருபை செய்திருக்கிறார். அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நேரத்தில் கூட நாம் இந்த செய்திக்குள்ளாக நாம் கடந்து செல்லும் போது முன்பாக ஒரு ஜெபத்தை நாம் ஏறெடுத்து செய்திக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். நாம் ஜெபிப்போம். பரிசுத்தம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளின் இந்த மத்தியான நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த அன்பான தெய்வீக வேளையில கர்த்தாவினுடைய தெய்வீக வார்த்தைகளுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். எங்களோடு பேசுங்க. இந்த உம்முடைய வேதத்திலிருந்து கர்த்தாவே எங்களோடு நீர் வெளிப்படுகிற தேவன், எங்களோடு பேசுகிற தேவன். கர்த்தாவே இந்த நாளுக்குரிய சத்தியத்தை நீர் எங்களுக்கு பேச வேண்டுமாய் ஆண்டவரே என்னை தாழ்த்துகிறேன், வெறுமையாக்குகிறேன். நீரை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டுடைய பரிசுத்த நாமத்திற்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே ஐயா தங்கராஜ் ஐயா, இங்க நமக்கு இருக்கா இல்ல தேவைப்படாது வேணும் ஐயா? ஹலோ, டிரான்ஸ்லேஷன் பண்ணணுமா பாஸ்டர்? இல்ல உங்களுக்கு வேணும்னா பண்ணுங்க, இல்லைன்னா எல்லாரும் புரியும்னா. ஆமா பண்ணுங்க ஐயா, பண்ணுங்க. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்துல 1வது அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது அவருடைய காலகட்டத்துல எந்தெந்த ராஜாக்கள் ஆட்சி செய்தார்கள் என்று சொல்லி நாம் என்ன செய்யலாம், அந்த 1வது வசனத்துல வாசிக்கலாம். यहाँ पर देख सकते हैं ऐसा का बुक किताब में पहला वचन और पहला अध्याय पहला वचन पढ़ेंगे कि उनकी दिनों में कौन सा राज्य यहाँ पर राज किया करके उनके बारे में हम जानना चाहते हैं. அங்கே நாம் வாசிக்கும் போது ஆமோஸின் குமாரனாகிய ஏசாயா யூதாவின் ராஜாக்களாகிய உசியா, யோதாம், ஆகாஸ், எசேக்கியா என்பவர்களின் நாட்களில் யூதாவையும் எருசலேமையும் குறித்து கண்ட தரிசனம் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். यहाँ पर हम पढ़ते हैं जो परमेश्वर का जो वचन का वो हम पढ़ते हैं आमोस के बारे में, यूदा, एजिया करके बहुत सारे राजा लोग के बारे में हम यहाँ पर देख सकते हैं. ஏசாயா தீர்க்கதரிசியானவர் இந்த 4 ராஜாக்கள் உடைய ஆட்சியின் காலத்துல அவர் தேவனுடைய பணியை, தேவனுடைய வார்த்தையை அங்கு யூதாவுக்கும் எருசலேமுக்கும் அங்கே சொல்லி வந்தார். यहाँ पर देख सकते हैं, यहाँ पर 4 राजा के बारे में बताएं जो वो लोग किस तरह परमेश्वर को सेवा किया है. यूदा और यरूशलेम के बारे में वो लोगों ने किस तरह सेवा किया करके वो बता सकते हैं. இந்த 4 ராஜாக்களுடைய ஆட்சியின் காலத்துல அவர்களுடைய விழுகை எவ்விதமாக இருந்தது, அவர்கள் தேவனை தேடின போது அவர்களை தேவன் எவ்விதமாக ஆசீர்வதித்தார் என்பதை நாம் என்ன செய்யலாம், இந்த 4 ராஜாவுடைய சரித்திரத்திலே நாம் படிக்கலாம். இந்த நாளிலே இந்த 4 ராஜாக்களுடைய விழுகையை குறித்து நான் என்ன செய்கிறேன், அந்த எந்த ஒரு முக்கியமான காரியத்திலே அவர்கள் விழுந்து போனார்கள் என்று சொல்லி அந்த காரியத்தை மாத்திரம் நான் சொல்லி இந்த நாளிலே நான் செய்தியை நான் கொடுக்கலாம் என்று யாசிக்கிறேன். यहाँ पर देख सकते हैं 4 राजाओं ने अपने राज्य के टाइम में किस तरह परमेश्वर के विरोध किया और किस तरह गिर गया, फिर परमेश्वर ने उसको कैसा सहायता किया, उनको ऊंचा किया करके हम देख सकते हैं. और उसके बारे में आज आपको ये वचन का द्वारा हम बताना चाहते हैं करके भाई कहते हैं. आगे ரெண்டு நாளாகம புஸ்தகத்துல நாம் அங்கே பார்க்கும்போது 26 இந்த 4 ராஜாக்களுடைய சரித்திரத்தை நாம் என்ன செய்யலாம், வாசிக்கலாம். 2 நாளாகம புஸ்தகத்துல 26வது அதிகாரத்திலிருந்து நாம் வாசிக்கலாம். यहाँ पर दूसरा इतिहास में देख सकते हैं 26वां अध्याय में इन राजा का चरित्र के बारे में हम जान सकते हैं, हम पढ़ सकते हैं कि वो उसने किस तरह से काम किया करके हम जान सकते हैं.
இன்னுமாக 2 ராஜாக்களின் புஸ்தகத்திலே நாம் இந்த சரித்திரத்தையும் நாம் என்ன செய்யலாம் படிக்கலாம். 2 ராஜாக்கள் புஸ்தகத்திலே 15 முதல் 20 அதிகாரம் வரை, இந்த 20 அதிகாரம் வரைக்கும் இந்த 4 ராஜாக்களை குறித்து நாம் படிக்கலாம். 2 நாளாகவும் 26 32 வரைக்கும் இந்த 4 ராஜாக்களுடைய சரித்திரத்தை நாம் படிக்கலாம். यहाँ देख सकते दूसरा राजा में 15 अध्याय में आप इस चारों राजा के बारे में हम उनके इतिहास को जान सकते हैं, और दूसरा इतिहास में 26 में 27 28 में उसमें भी देख सकते हैं इस राजा लोग का 4 राजा के बारे में उसके इतिहास क्या है करके हम जान सकते हैं. இந்த ராஜாக்களினுடைய காலத்துல அவர்கள் எவ்விதமாக செயல்பட்டார்கள், அந்த அவர்களுடைய விழுகை எதன் காரணமாக வந்தது என்பதை குறித்து இந்த 4 ராஜாக்களுடைய தகப்பன், அதாவது தாத்தா என்று சொல்லலாம் நம்ம, அவரு யாரு அப்படின்னா அமத்சியா. அவரை குறித்து நாம் சற்று பார்த்து பிற்பாடு நாம் என்ன செய்வோம், இந்த ராஜாக்கள் செய்த காரியங்களை குறித்து நாம் பார்ப்போம். यहाँ पर देख सकते हैं 4 राजा में किस बात में गिर गया और किस कार्य में लोग ने विरोध किया, उसको हम बारे में जान के हम पढ़ सकते हैं. विशेष करके इन चारों राजा का जो पिता है, जो उनको ग्रैंडफादर बोलते हैं, उनके दद्दू बोलते हैं, उनके बारे में पहला जानना चाहिए कि वो किस तरह इन लोगों को पालन करता है. இந்த ராஜாவை ஏன் நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், இவருடைய அதாவது தகப்பன் செய்கிறது என்ன செய்வாங்க, பிள்ளைகள் அதை பார்த்து அப்படியே தொடர்ந்து என்ன செய்வாங்க, அதை ஃபாலோ பண்ணுவாங்க, அதை பின்பற்றுவார்கள். ஆகவே இந்த ராஜாவை குறித்து நாம் பார்த்து மீதமுள்ள இந்த 4 ராஜாக்களை குறித்து நாம் என்ன செய்வோம், படிப்போம். 2வது வசனம் 25வது அதிகாரம், 2 நாளாகமம் புஸ்தகம் 25வது அதிகாரம் 2வது வசனத்தை நாம் வாசிப்போம். यहाँ पर हम पढ़ सकते हैं परमेश्वर के बारे में, जो पिता करते हैं वो पुत्र कैसा उसका आज्ञा पालन करता है, कैसा उनका मार्गदर्शन करता है, उसके बारे में यहाँ पर देख सकते हैं. दूसरा अध्याय में 25वां दूसरा इतिहास में 25वां अध्याय में पढ़ सकते हैं. 2வது வசனம், दूसरा वचन पढ़ सकते हैं. பார்வைக்கு செம்மையானதை செய்தான், ஆனாலும் முழு மனதோட அப்படி செய்யவில்லை. இந்த ராஜா ஆண்டுடைய பார்வைக்கு செம்மையானதை செய்யறாரு, ஆனா என்ன செய்யவில்லை என்று இங்க கொடுக்கப்பட்டிருக்கிறது. முழு மனதோடு இவர் செய்யவில்லை என்று சொல்லி இங்கே என்ன செய்கிறார், அவருடைய சரித்திரத்தை குறித்து எழுதுகிறார்கள். यहाँ पर देख सकते हैं तो ये राजा ने क्या किया है, उसने वो किया जो यहोवा की दृष्टि में ठीक है, परंतु खारा मन से ना किया. यानी कि वो उसने अपने पूरे मन से ये कार्य नहीं किया करके इनके बारे में यहाँ पर आप देख सकते हैं. இந்த ராஜா ஒரு நல்ல ஒரு ஆட்சியை செய்து கொண்டிருக்கிறார். ஆண்டவருக்கு முழுமையாக கீழ்ப்படியாத பட்சத்திலும் கூட, முழு மனதோடு கீழ்ப்படியாத பட்சத்திலும் கூட ஆண்டவருக்கு ஒரு சில காரியங்களை பிரியமாக செய்து கொண்டிருக்கிறார். அப்படி செய்யும் போது ஆண்டவர் அவரை ஆசீர்வதிக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை நிமித்தமாக இவருடைய வாழ்க்கையில என்ன ஒரு பிரச்சனை வருகிறது என்று சொன்னால், வசனம் 19 நாம் என்ன செய்வோம், வாசிப்போம். 2 நாளாகமம் புஸ்தகம் 25:19. நீ ஏதோமியரை அடித்தாய் என்று பெருமை பாராட்ட உன் இருதயம் உன்னை கர்வம் கொள்ள பண்ணினது. இப்போதும் நீ உன் வீட்டிலே இரு, நீயும் உன்னோட யூதாவும் கூட விழும்படிக்கு பொல்லாப்பை தேடிக் கொள்வானேன் என்று சொல்ல சொன்னான். यहाँ पर देख सकते हैं 25वां अध्याय में, यहाँ पर देख सकते हैं 25वां अध्याय में 19वां वचन, तू कहता है कि मैंने एदोमियों की जीत लिया है, इस कारण तू फूल उठा और टिंग मारता है, अपने घर में रह जा, तू अपनी हाइन के लिए ये क्यों आग डालता है, इससे तू क्यों वरन यहूदा भी नीचे खाएगा. इस राजा ने किस तरह अपना राज्य को निर्माण किया, किस तरह उसने किया, पूरा हृदय से उसने परमेश्वर का पास नहीं किया, अपन उसके राज्य में परमेश्वर किस तरह उसका सहायता करता, अपना कमेंट करता करके यहाँ पर वचन बताता है. ஆகவே இங்கே இந்த 19வது வசனத்துல நாம் பார்க்கிறோம், இவர் ஏதோமியரை வீழ்த்தின போது இவருடைய உள்ளம் என்ன செய்ததாம், பெருமை பாராட்டினது. பெருமை இவருக்குள்ளாக வந்து அவர் விழத்தக்கதான ஒரு வழியை ஏற்படுத்தினது. यहाँ पर देख सकते हैं 19वां वचन में लिखता है, एदोमी को जीतने के लिए उसका मन घमंड हो जाता है. वो घमंड से वो क्या होता है, अपने आप को परमेश्वर का वो अपने आप को पाप में फंसा रहे हैं. 14வது வசனத்தை நாம் வாசிப்போம். 14 वचन भी पढ़ेंगे. शुरू पढ़ो 25 में 14.
जब 14 अमस्या एदोमियों का संहार करके लौट आया तब उसने सेरियों को देवता को ले आकर अपने देवता करके खड़ा किया और उन्हीं के सामने दंडवत करने और उन्हीं के लिए धूप जलाने लगा। आमीन। இங்கே நாம் பார்க்கும்போது முழு மனதோடு தேவனுக்கு இவர் கீழ்ப்படியவில்லை என்று, தேவனுடைய காரியங்களை செய்யவில்லை என்று நாம் என்ன செய்தோம், வாசித்தோம். அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில இவருடைய பிரச்சனை எங்கே போய் முடிந்தது என்று சொன்னால், அந்த அமத்சியா 14வது வசனத்துல ஏதோமியரை முறியடித்து சேயீர் புத்திரரின் தெய்வங்களை கொண்டு வந்து அவன் அவைகளை தனக்கு தெய்வங்களாக வைத்து அவைகளுக்கு முன்பாக பணிந்து கொண்டான். ஆண்டவருக்கு பிரியமாய் நடந்தான் என்று சொல்லி இங்க சொல்லப்படுகிறது. ஆனால் முழு மனதோடு இல்லை. அந்த ஒரு காரணத்தினால இந்த ராஜா என்ன ஒரு பாவத்துக்குள்ளாக தள்ளப்படுகிறார் என்று சொன்னால், சிலை வணக்கத்திற்கு அங்கே தள்ளப்படுகிறார். यहाँ पर देख सकते हैं वो राजा ने किस तरह पूरे हृदय से परमेश्वर के सामने झुका नहीं, पर परमेश्वर को मानता था। पर यहाँ पर देख सकते हैं एदोमी को संसार को लौट आया तब उसने सेईर के देवता के ले आकर अपने देवता के करके खड़ा किया। यानी कि यहाँ पर देख सकते हैं उसने मूर्ति पूजा का आराधना का शुरुआत इसने करवाया करके यहाँ पर देख सकते हैं। ஆகவே இங்கே நான் பார்க்கும்போது வசனம் 2 ராஜாக்கள் புஸ்தகம் 14வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போம். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 14வது அதிகாரம். மாத்திரம் அகற்றப்படவில்லை, ஜனங்கள் இன்னும் மேடைகளின் மேல் பலியிட்டு தூபம் காட்டி வந்தார்கள். இங்கே दूसरा अध्याय 14 वचन में 16 वचन पढ़ेंगे। दूसरा राजा 14 अध्याय में 16 वचन। 14 में 2 हाँ 4 4 4 उसके दिनों में 4 वचन। उसके दिनों में ऊंचे स्थान गिराए न गए, लोग तभी उन पर बलि चढ़ाते और धूप जलाते रहे। ஆகவே இங்கே இந்த ராஜா தான் தேவனுக்கு பிரியமானதை செய்தார், ஆனால் முழு மனதோடு இல்ல. அப்படி செய்யாத பட்சத்துல அந்த எருசலேமிலும் யூதாவிலும் இருக்கிற அந்த சிலை வழிபாட்டுக்குரிய அந்த மேடைகள், இன்னும் அந்த மரங்கள், இன்னும் அந்த மலைகளிலே அவர்கள் செய்கிற அந்த விக்கிரக வணக்கம், இதையெல்லாம் அவர் என்ன செய்யவில்லை என்று சொன்னா அழிக்கவில்லை. அவர் அதையெல்லாம் அப்படியே கண்டுக்காமல் விட்டு விட்டார். அப்படி விட்டதின் காரணமாக அவரே அதற்குள்ளாக கடைசியாக தள்ளப்பட்டார் என்பதை நாம் இங்கே என்ன செய்யறோம் பார்க்கிறோம். यहाँ पर देख सकते हैं ये राजा ने क्या किया, पूरे मन से परमेश्वर को आराधना नहीं किया, लेकिन परमेश्वर को आराधना करते करते उसने क्या किया, अपना खुद का ही नहीं पर अपने पूरे देश का लोग भी क्या किया, उन्होंने उसने रुकाया नहीं। यहाँ देख सकते हैं वो लोग ऊंची स्थान पर अपना बलि किया, धूप चलाया और उनकी आराधना करते गया और उनको ना डांटा। और दिन जैसा पढ़ते पढ़ते गया उसी तरह राजा भी उनकी गुलामी बनते गया, उसी का वो आराधना करने के लिए गुलाम हो गया। ஆகவே இங்கே இந்த ராஜாவினுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன என்று சொன்னால், இன்று நாம் ஒரு சில காரியங்களிலே ஆண்டவருக்கு பிரியமாக இருப்போம், ஒரு சில காரியங்களிலே நாம் என்ன செய்வோம், அந்த காரியங்களிலே நாம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு சில காரியங்கள் நம்மிடத்திலே காணப்படும். அப்படி அந்த காணப்படுகிற பிரியமில்லாத விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற காரியங்கள் நம்ம என்ன செஞ்சிடும் சொன்னா முழுமையாக பாவத்திலே தள்ளிவிடும். यहाँ पर देख सकते हैं राजा के बारे में, अगर दिन में जैसा उनका आगे दिन होते गया, जैसा उसको गुलामी बनती गया, उसी तरह अगर हमारे जीवन में उसी तरह परमेश्वर को जो प्रिय का है और ना प्रिय अनप्रिय का जो भी स्वभाव हमारा है उसे निकालना चाहिए। अगर हम वैसा नहीं निकालते, दिन में बढ़ते जाएंगे तो हम पाप की दंड अगर पाप की गुलाम बन जाएंगे। ஆகவே இங்கே ஒரு பாவத்தை நம்முடைய வாழ்க்கையில வைத்திருந்தாலும் அது என்ன செஞ்சிடும் சொன்னா நம்மை பல பாவத்துக்குள்ளாக தள்ளிவிடும். यहाँ पर देख सकते हैं अगर एक पाप भी अगर हमारा मन में रखेंगे तो हमें आगे जाके उसको अनेक पाप में हमें डुबा सकते हैं। அதான் வேத வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது, நீ ஒன்றிலே மீறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளியாய் காணப்படுவாய் என்று சொல்லி வேதவசனம் நமக்கு விதமாக சொல்லுது. 10 பிரமாணங்களில் ஒன்றை நாம் மீறினாலும் எல்லாவற்றிலும் நாம் என்ன செய்யறோம், எல்லாவற்றிலும் நாம் எல்லா கற்பனையும் மீறுகிற ஒரு பாவத்துக்குள்ளாக தள்ளப்படுகிறோம். यहाँ पर देख सकते हैं इसी तरह पवित्र शास्त्र कहता है जैसे 10 आज्ञा में अगर एक आज्ञा को आप
वो उसको ना मानते हैं तो पूरी आज्ञा को आप आज्ञा मानकर नहीं चलते हैं। इसीलिए पवित्र शास्त्र कहते हैं पूरी आज्ञा को मानकर चलिए तो हम आगे जाके पवित्र बन सकते हैं। இப்ப இந்த இதுதான் தகப்பன். இந்த தகப்பனுடைய அடிச்சூடுகளை அடுத்த ராஜாக்கள் என்ன செய்யறாங்க, அடுத்த மகன்கள் என்ன செய்யறாங்க, கடைபிடிக்கிறாங்க. அதைத்தான் நாம என்ன செஞ்சோம், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல அந்த 4 ராஜாக்களை குறித்து நாம பார்த்தோம். அவர்களுடைய காலகட்டத்துல ஏசாயா தீர்க்கதரிசி என்ன செய்கிறார், தீர்க்க தரிசன ஊழியத்தை செய்கிறார். அப்ப இந்த 4 ராஜாக்களுடைய ஃபவுண்டேஷன் வந்து இந்த அமத்சியா ராஜா என்ன ஒரு அடித்தளத்தை போட்டாரோ அந்த அடித்தளத்துக்குள்ளாக இந்த 4 ராஜாக்கள் என்ன செய்யறாங்க, செயல்படுறாங்க. அவைகளை குறித்து நாம் என்ன செய்வோம், இந்த வேளையில நாம் பார்ப்போம். உசியா ராஜா முதலாவதாக நாம் என்ன செய்யலாம் பார்க்கலாம். यहाँ पर देख सकते हैं, इसीलिए आप देख सकते हैं ऐसा में अब एक में जो बड़े थे 4 राजा के बारे में, उनके पिता ने जो काम किया है वो जो पावर न्यू डाला है वही न्यू पर ये लोग भी आके वहां पर वो मूर्ति दंडवाद करने का उन लोग अपना फाउंडेशन डाला है। इसी तरह हम देख सकते हैं जो ऐसा का भविष्य ने जब वो अपने सेवका शुरू किया तो वो राजा लोग का स्वभाव कहाँ से उनको मिला, उनके पिता के जरिए से मिला करके हम देख सकते हैं। அங்கே நான் வாசிக்கும் போது இந்த உசியாவுக்கு இன்னொரு பெயர் அசரியா என்று சொல்லப்படுகிறது. 2 ராஜாக்கள்ல நாம் என்ன செய்யறோம், இவருடைய பெயர் அசரியா என்று படிக்கிறோம். 4ஆம் புஸ்தகத்துல இவருடைய பெயர் உசியா என்று படிக்கிறோம். यहाँ पर उसिया देख करके उनका दूसरा नाम है असीरिया करके एक नाम है। अगर 14 अध्याय में अपन उसको बढ़ के देख सकते हैं कि उनका नाम किस तरह बदलता है। இங்கே வசனம் 4 நாம் வாசித்தோம் என்று சொன்னால் 2 4ஆம் புஸ்தகத்திலே 21 நிமிஷம் ஒரு நிமிஷம் 26வது அதிகாரம் 4வது வசனத்தை நாம் வாசிப்போம். 26வது அதிகாரம் 4வது வசனம். दूसरा इतिहास में 26वां और 4वां वचन पढ़ेंगे। दूसरा इतिहास அவன் தன் தகப்பனாகிய அமத்சியா செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து. இங்கே இந்த ராஜாவும் அமத்சியா வந்து கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்தார். ஆனால் செய்து ஒரு காரியத்துல அங்க என்ன செய்தார், பாவமாக காணப்பட்டார். அதனால அவர் என்ன செஞ்சார், முழுமையாக பாவத்துக்குள்ள தள்ளப்பட்டார். இப்ப தன்னுடைய மகன் என்ன செய்கிறார்னு சொன்னா தகப்பனை போலவே செயல்படுகிறார். எப்படின்னா அவன் தன் தகப்பனாகிய அமத்சியா செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். यहाँ पर देख सकते हैं 14 वचन में 26 में 14 वचन में, जैसा उसका पिता अमस्या किया करता था वैसे ही उसने भी किया जो यहोवा की सृष्टि में ठीक था। तो उनके पिता जैसा करते थे वैसे ये करते आए थे। उनकी स्वभाव का इनकी स्वभाव सेम मिलजुलते रहते हैं। இங்கே ஒரு காரியத்தை நாம் அறிந்து கொள்ளலாம். என்ன ஒரு காரியம் என்று சொன்னால் 2 ராஜாக்கள் புஸ்தகம் 2 4ஆம் புஸ்தகத்திலேயே 29வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போம். दूसरे इतिहास में 19वां अध्याय 2வது வசனம் 29:2 4ஆம் புஸ்தகம் दूसरा इतिहास में 29 में दूसरा वचन, அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். இங்கே நாம் வாசிக்கிறோம் 26வது அதிகாரத்துல அவன் தகப்பனாகிய அமத்சியா செய்தபடியெல்லாம். இங்க எசேக்கியாவை குறித்து நாம படிக்கிறோம். இந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் காலத்துல 4வது ராஜாவாக எசேக்கியா வருகிறார். எசேக்கியாவை குறித்து படிக்கிறோம். அவர் எப்படிப்பட்டவரா, தன் தகப்பனாகிய தாவீதை போல் செய்தவர். ஆனா இந்த ராஜா எப்படிப்பட்டவரா, அவருடைய எசேக்கியாவுடைய அப்பாவுடைய அப்பா எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் அவருடைய அப்பாவுடைய வழியிலே அவர் என்ன செய்தாராம், நடந்தாராம். தாவீதின் தன்னுடைய கொழுத்தாத்தா தாவீதின் வழியிலே அவர் நடக்காமல் யாருடைய வழியில நடக்கிறாருன்னு சொன்னா தகப்பனாகிய அமத்சியாவின் வழியிலே நடக்கிறார் என்று சொல்லப்படுது. यहाँ पर देख सकते हैं दूसरा इतिहास में 29 दूसरा वचन में, जैसा उसके
मूल पुरुष दाऊद ने किया था, और जो यहोवा की सृष्टि में ठीक था वैसे ही किया। यहाँ देख सकते हैं आगे दूसरा में 26 में 4 में देखा था कि जैसा उसके पिता आमस्य किया था वैसा ही उसने उसका पुत्र भी करते आया। अगर इधर हम देख सकते हैं ऐसे क्या राजा क्या करते हैं, उसके पिता जैसा दाऊद ने किया, परमेश्वर की इच्छा जैसा ठीक मार्ग से चला वैसा ही किया करके हम देख सकते हैं। ஆகவே தாவீதினுடைய வழியிலே எந்தெந்த ராஜாக்கள் தன் தகப்பனாகிய தாவீதை போல் இருந்தார்கள் என்று சொல்லி அங்கே சரித்திரத்தை நாம் பார்க்கும்போது அவர்கள் என்ன செய்கிறார்கள் சொன்னா கர்த்தரோடு ரொம்ப நெருங்கி ஜீவித்திருக்கிறார்கள். ஆனா எங்கெல்லாம் தன்னுடைய தகப்பனுடைய வழியிலே கர்த்தருக்கு செம்மையானதை செய்தான் என்று சொல்லி நாம படிக்கிறோம் அல்லவா, அதெல்லாம் முழுமையாக தங்களை அர்ப்பணிக்காத, தேவனுக்கு அர்ப்பணிக்காத ஒரு நிலையிலே நாம் என்ன செய்யறோம், அவர்களுடைய சரித்திரத்தை நாம படிக்கிறோம். यहाँ पर देख सकते हैं दावीद का जो पुत्र है, उनकी जाविद जो पिता करके कहते हैं, वो जो राजाओं का है परमेश्वर को प्रिय मानकर उनकी इच्छा को चलते हैं। लेकिन यहाँ पर दूसरे हम देख सकते हैं अमस्या के जो उनके पुत्र के बारे में देख कहते हैं परमेश्वर की इच्छा करते थे पर पूरे मन से नहीं। वहां पर देखते हैं उनकी आधे मन से उन्हें किया करके यहाँ पर ये वचन हमको सिखाता है। ஆகவே இங்கே நம்முடைய முன்மாதிரி நம்முடைய தகப்பன் அல்லது நம்முடைய தகப்பனுடைய தகப்பன் அல்லது நம்முடைய ஆசிரியர் அல்லது நம்முடைய போதகர் இல்லாம இவ்விதமாக நம்முடைய முன்மாதிரி வேற யாரும் இருக்கக்கூடாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே நம்முடைய முன்மாதிரியாக இருக்க வேண்டும். यहाँ पर देख सकते हैं जिस तरह हमारे पूर्वक लोग है, एक पहचान है, चिन्ह है, तो हमारे शिक्षक लोग है, हमारे जो सेवक लोग है, उनकी तरीके नहीं, लेकिन हमें वो चिन्ह ठहराना चाहिए कि हमारे परमेश्वर का जो सच्चा मार्ग जो है उसको हमें चुनना चाहिए, उनकी सच्चा हमको आज्ञा पालन करना चाहिए। ஏனென்றால் தாவீது ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்ந்து என் இருதயத்துக்கு ஏற்ற என் தாசன் என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறார், தாவீதை அங்க என்ன செய்கிறார் குறித்து சாட்சி சொல்கிறார். ஆகவே தாவீது அவர் ஒரு கிறிஸ்துவுக்கு ஒரு முன்மாதிரியான அதாவது நிழலாக, கிறிஸ்துவுக்கு நிழலாக வாழ்ந்தவர் என்று சொல்லி நாம் என்ன செய்யலாம், பழைய ஏற்பாட்டுல படிக்கலாம். அப்படியானால் ஒரு டைப் ஆஃப் கிரைஸ்ட், தாவீது ஒரு டைப் ஆஃப் கிரைஸ்ட். அதே போல நமக்கு முன்மாதிரியானவர் யார் இருக்கணும் சொன்னா, நம்முடைய பெற்றோரோ அல்லது நம்முடைய போதகரோ அல்லது ஆசிரியரோ யாராகவும் நமக்கு இருக்கக்கூடாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே நம்முடைய முன்மாதிரியாக இருக்க வேண்டும். यहाँ पर देख सकते हैं दावीद किस तरह अपना जीवन बिता रहे थे कि परमेश्वर की इच्छा के वो एक चिन्ह ठहरा था कि उनकी कुल्य, इसलिए परमेश्वर उसे गवाह देते हैं, दावीद मेरे मन की पूरी इच्छा तरह से चलते हैं, मेरे प्रिय पुत्र करके कहते हैं। उसी तरह हमारे जीवन में हम उसकी एक हमारे पूर्व का लोगों का एक निशान, एक इच्छा बन के हम नहीं चलना चाहिए, हम परमेश्वर के एक इच्छा बनकर उनकी गवाह बन के हमें चलना चाहिए। அப்ப இங்க இந்த உசியாவினுடைய விழுகை எங்கே வருகிறதுன்னு சொன்னா 16வது வசனம், 2 நாளாகம புஸ்தகம் 26-14 வசனத்தை நாம் வாசிப்போம். दूसरा अध्याय 14 वचन में 16 वचन पढ़ेंगे। இந்த சேனையில் உள்ளவருக்கெல்லாம் உசியா கேடகங்களையும் ஈட்டிகளையும் 22 நாளாகம புஸ்தகம் 26-16 दूसरे अध्याय में 26 वचन और 16 वचन पढ़ेंगे। 16 அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடுண்டாக மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து தூபபீடத்தின் மேல் தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசித்தான். அப்ப இங்கே இவருடைய விழுகை அவருடைய தகப்பனை போல, அமத்சியாவை போல அங்கே முழுமையாக தேவனுக்கு கீழ்ப்படியாத பட்சத்திலே ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை, ஆண்டவருக்கு ஓரளவு கீழ்ப்படிந்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட இந்த ராஜாவின் நாட்களிலே அவருக்கு எல்லாவித ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் கொடுத்தார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில இங்க என்ன செய்கிறான்னு சொன்னா, ஆசாரியர்கள் மாத்திரம் செய்ய வேண்டிய அந்த வேலையை இவர் என்ன செய்தார், பெருமிதம் கொண்டு தன்னுடைய இருதயத்தில மேட்டிமை கொண்டு அந்த வேலையை செய்வதற்கு ஆலயத்துக்குள்ளாக நுழைந்தார். यहाँ पे देख सकते हैं परंतु जब सामर्थ हो गया तब उसका मन फूल उठा और उसने बिगड़ कर अपने परमेश्वर यहोवा के विश्वास खत किया। आदर तो वो धूप की वेदी पर धूप चलाने को यहोवा के मंदिर में घुस गए। यह राजा के बारे में हम देख सकते हैं, इसने परमेश्वर ने उसको बहुत सहायता किया, आशीष किया, पर इसने अपने मन में घमंड होकर
जो पवित्र जो अपने क्या वो अपना विश्वास किया, और दूसरी बात है उसने क्या किया, जो महान याजक जो काम करने के जो पद है वो पद इसने अपने ले लिया और मंदिर में जाके अपने घमंड को दो वेदी में धूप चलाया। ஆகவே இவர் கர்த்தருக்கு விரோதமாக அந்த தூபபீடத்துக்குள்ளாக சென்று ஆண்டவருக்கு தூபம் காட்டும்படியாக அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக அவர் சென்ற மாத்திரத்துல ஆசாரிகள் மாத்திரம்தான் செல்ல வேண்டும் என்று ஆண்டவர் என்ன செய்தார், பழைய ஏற்பாட்டிலே கட்டளை கொடுத்திருந்தார். இங்கே இவர் நான் தேவனுக்கு பிரியமா தானே இருக்கிறேன், என்னை தேவன் இவ்விதமாக ஆசீர்வதிச்சிருக்கிறார், அதனால நான் இந்த வேலையை செய்வேன் என்று சொல்லி ஆண்டுடைய வசனத்தை ஒரு வசனத்துக்கு மாறாக அங்கே நடக்கும் போது தேவனுக்கு கீழ்ப்படியாத ஒரு அனுபவத்துக்குள்ளாக இவர் தள்ளப்படுகிறார். यहाँ पर देख सकते राजा अपने मन में इतना घमंड हो गया कि मैं परमेश्वर का प्रिय पुत्र हूँ, मुझे तो सब आशीष किया करके जो याजक का काम करना वो जो काम है उनको अपने ऊपर लेकर वेदी पर धूप चलाया। इसके अनुसार उसने परमेश्वर का जो इच्छा है उनके विरोध काम करने के लिए उसने अपने आप को नम्र किया करके हम देख सकते हैं, उसके चरित्र में हम देख सकते हैं। 2 ராஜாக்கள் புஸ்தகம் 15வது அதிகாரம் 4வது வசனத்தை நாம் வாசித்தோம்னு சொன்னா, दूसरा राजा 15 अध्याय में चारवा वचन हम पढ़ेगा तो दूसरा राजा 15 अध्याय वचन 4, மேடைகள் மாத்திரம் அகற்றப்படவில்லை, ஜனங்கள் இன்னும் மேடைகள் மேல் பலியிட்டு தூபம் காட்டி வந்தார்கள். இந்த ராஜாவும் அவருடைய தகப்பன் அமசியாவை போலவே இந்த ராஜா அசரியா அல்லது உசியா, இந்த ராஜா என்ன செய்கிறான்னு சொன்னா அந்த மேடைகளை என்ன செய்யல, தன்னுடைய அந்த நாட்டில இருக்கிற விக்கிரக வழிபாட்டின் அந்த ஸ்தலங்களை அழிக்காமல் அவர்களுடைய மக்களுடைய விருப்பத்தின்படி அவர் என்ன செய்கிறார், அங்கே செயல்பட்டதை அங்கே நாம் என்ன செய்யறோம், வாசிக்கிறோம். यहाँ पर देख सकते हैं उसने क्या किया है, तो भी उचित स्थान गिरा ना गया, प्रजा के लोग उस समय भी उन पर बलि चढ़ाते धूप चलाते रहे। यहाँ पर देख सकते हैं राजा, यहाँ पर देख सकते हैं लोगों को उनके राज्य में जो लोग रहते हैं उनकी इच्छा के अनुसार वो चल रहे हैं, लेकिन परमेश्वर को इच्छा का अनुसार नहीं किया। उसने अपने पिता के जो मार्ग में चलते थे वही उसने चुन लिया करके हम यहाँ पर राजा के बारे में हम देख सकते हैं। ஆக இங்கே இந்த உசியா தனக்கு ஒரு அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்திருந்தார், எல்லா ஜனங்களையும் அவருடைய வழியிலே நடத்தும்படியான ஒரு அதிகாரத்தை கொடுத்திருந்தார். ஆனால் அந்த அதிகாரத்தை இந்த ஜனங்களை நான் மேடைகளை அகற்றி இந்த ஜனங்களை ஆண்டவருக்கு நேராக திருப்பினேன் என்று சொன்னால் என் மீது கோபப்படுவார்கள், அல்லது எனக்கு எதிராக செயல்படுவார்கள், அல்லது என்னுடைய ராஜ்யம் விழுந்து போய்விடும் என்கிற அச்சத்திலே இவர் என்ன செய்கிறார்னு சொன்னா மக்கள் அவர்களுடைய போக்குல அப்படியே என்ன செய்கிறார், விட்டு விடுகிறார். यहाँ पर देख सकते हैं ये उजिया राजा क्या करते हैं, अपनी इच्छा का अनुसार वो रहते हैं, और वो जो उनके देश में जो लोग रह रहे हैं उनको परमेश्वर की तरफ उसने मन फिराए नहीं, क्योंकि फिराएगा तो जनता लोग हमारे विरोध हो जाएंगे करके वो मन में सोच कर उनके अनुसार चलना उसने अपने मार्ग चुन लिया, लेकिन परमेश्वर का जो इच्छा है उसने नहीं चुना, अपने पिता का इच्छा अनुसार ही चलना रहा। ஆகவே இங்கே இந்த ராஜா மக்களுக்கு பயந்து அவர் என்ன செய்கிறான்னு சொன்னா அப்படியே மக்களை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் ஒரு அதிகாரத்துல இருக்கும் போது, குடும்ப தலைவியாக அல்லது குடும்ப தலைவனாக நாம் இருக்கும்போது நமக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது, நம்முடைய பிள்ளைகளை என்ன செய்ய வேண்டும், சரியான பாதையிலே நடத்த வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் அங்கே தவறான பாதையில போகும்போது அவர்களை என்ன செய்ய வேண்டும், திருப்ப வேண்டும், அது நம்முடைய கடமையாக இருக்கிறது. பரவாயில்ல எங்க பிள்ளைங்க அவங்களாம் மாறிடுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சாதாரணமா எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அவர்கள் என்ன செய்வார்கள் சொன்னா கர்த்தரை விட்டு வழி விலகுவார்கள். அப்படியாகத்தான் நாம் சாமுவேல் தீர்க்கதரிசியினுடைய நாட்களிலே அங்கே ஏலி என்ன செய்தார்னு சொன்னா சாமுவேல் நிலத்திலே ஆண்டவர் பேசினார், இந்த மாதிரி உன்னுடைய பிள்ளைகள் என்ன செய்யறாங்க, தேவனுக்கு விரோதமாக சென்று கொண்டு இருக்கிறாங்க, அவர்களை நீ என்ன செய்ய கண்டித்து நீ என்ன செய்ய அவர்களை தேவனுக்கு நேராக நீ நடத்து என்று சாமுவேல் தீர்க்கதரிசியின் இடத்துல ஏலியை குறித்து ஆண்டவர் சொன்னார். ஆனா ஏலி என்ன செய்யல, தன்னுடைய பிள்ளைகளை அங்கே அவர் பிள்ளைகளை என்ன செய்யல, வழி நடத்தவில்லை. அது தேவனுக்கு பிரியமில்லாது இருந்தது. அந்த பிள்ளைகளும் ஆண்டுடைய ராஜ்யத்தை இழந்து போனார்கள் என்று நாம் என்ன செய்றோம், சரித்திரத்துல படிக்கிறோம். इसी तरह राजा का तरह हम देख सकते हैं कि उसको अधिकार दिया तो भी उन लोगों को उसने परमेश्वर की तरफ मन नहीं पड़ाया। उसी तरह हम
अगर कर का मुख्य है, हम घर में कोई चीज अच्छी स्थान पे है, अगर हमारे पास वो अधिकार है, हम बच्चे को हम अच्छी तरफ से हम नहीं सिखाएंगे, परमेश्वर का मार्ग हम नहीं सिखाएंगे, तो पर वो पाप की दंड में हो जाएगा। जिस तरह सामुएल में आप देख सकते हैं, सामुएल के जो बच्चे एली है, एली को बच्चे लोग जब विरोध करते थे, उनको लोग डांटते थे कि तुम्हारा बच्चा तो आपके बच्चे परमेश्वर के मार्ग में सच्चाई में नहीं चलते हैं, प्लीज आप उनको बदलाव दाएं करके उनको सिखाते थे, लेकिन एली ने उनको नहीं सिखाया। इसी तरह हम भी अगर हम हमारे बच्चों को नहीं सिखाएंगे तो हम पाप की दंड में हो जाएंगे। ஆகவே இந்த விழுகையானது தன்னுடைய தகப்பனை தன்னுடைய தகப்பனாகிய தாவீதின்படி செய்யாமல் தன்னுடைய தகப்பன் அமஸ்யாவை போல செய்ததுனால இவருக்கு என்ன செய்தது, பிரச்சனை வந்தது. இன்னும் நாம அடுத்த ராஜாவை குறித்து நாம படித்தோம் சொன்னா, யோதாம் இவருடைய மகன் யோதாம் குறித்து படித்தோம்। यहाँ पर देख सकते हैं दूसरे राजा का बारे में, जो यशम का योद्धा के बारे में, कि उनकी स्वभाव किस तरह का, उनके पिता के किस तरह मार्ग में चला था और परमेश्वर की इच्छा का चला या उनके विरोध चला करेगा, हम कोई तरह साथ में पढ़ सकते हैं। 2 நாளாகம புஸ்தகம் 27வது அதிகாரம் 22வது வசனத்தை நாம் வாசிப்போம்। 2 நாளாகம புஸ்தகம் 27:2। दूसरा अध्याय में 27वां अध्याय में दूसरा वचन पढ़ेंगे। அவன் दूसरा தன் इतिहास தகப்பனாகிய உசியா செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். ஆனாலும் அவனைப் போல கர்த்தரின் ஆலயத்திற்குள் பிரவேசியாதிருந்தான். ஜனங்கள் இன்னும் தங்களை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள். ஆக இங்கே இவரும் தாவீதை போல நடக்காமல் தன்னுடைய தகப்பனாகிய உசியாவை போல என்ன செய்கிறார், செயல்படுகிறார்। அப்படி செயல்படுகிறதுனால உசியா கொஞ்சம் ஆண்டவருக்கு பிரியமா இருந்தாரு, அதே போல இவரும் என்ன செய்யறாரு, கொஞ்சம் ஆண்டவருக்கு பிரியமா இருக்கிறாரு। மற்ற விஷயங்கள்ல அங்க என்ன செய்யறாருன்னு சொன்னா, ஜனங்கள் என்ன செய்யறாரு, ஜனங்களை அங்கே தேவனிடத்துல திருப்பக்கூடிய அல்லது கண்டிக்கக்கூடிய ஒரு அதிகாரத்தை அவர் வைத்திருந்தாலும் அதை செய்யாமல் ஜனங்களை அவர்கள் போக்குக்கு அங்க என்ன செய்கிறார், விடுகிறார்। यह देख सकते हैं उसने वो किया जो यहोवा के दृष्टि में ठीक है। तो जैसा उसके पिता उजिया ने किया था, ठीक वैसे ही उसने भी किया, तो भी वो यहोवा के मंदिर में ना घुसा और प्रजा के लोग अब भी बिगड़ी चाल चलते थे। यहाँ पर देख सकते हैं उनके सब अधिकार दिया था, तो फिर भी उनके पिता के इच्छा का अनुसार ही वो चला, लेकिन परमेश्वर की इच्छा का अनुसार नहीं चला। और अभी भी उनके लोग को क्या करते हैं, वो गलत मार्ग में बिगड़ते ही लोग चले गए, लेकिन उनका मन बदला उसने नहीं लाया। அவங்க இங்கே இந்த ராஜாவும் அவருடைய தகப்பனை போல அங்க என்ன செய்யறார், செயல்படுகிறதை நாம் பார்க்கிறோம்। முழுமையாக தேவனுக்கு தன்னை அர்ப்பணிக்காத ஒரு அனுபவத்துக்குள்ளாக இந்த ராஜாவும் இருந்து அங்க என்ன செய்யறான்னு சொன்னா, மற்றவர்களுக்கு அடுத்த ராஜாவுக்கு ஒரு முன்மாதிரி இல்லாத ஒரு வாழ்க்கையை அங்க என்ன செய்தார், வாழ்க்கை। क्या देख सकते हैं योताम राजा ये भी अपने पिता का इच्छा ही वो पूरा करते थे, उनकी स्वभाव में वो चल रहा था, लेकिन अपने परमेश्वर का स्वभाव में उसने नहीं आया और उनकी मार्गदर्शन उनकी दर्शन से वो चलता गया। हम देख सकते हैं उनके मतलब कुछ भी उनके हृदय बदलाव ना ला गया, ऐसा करके वचन हमें बता रहे हैं। இங்கே இந்த 3 ராஜாக்களை குறித்து நாம் பார்த்தோம், இவர்கள் எவ்விதமாக செயல்பட்டார்கள் சொல்லி। இந்த 3 ராஜாக்களுக்கு அடுத்து ஒரு ராஜா, 4வது ராஜா வருகிறார், அவருடைய பெயர் ஆகாஸ்। முற்றிலுமாக தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கையை வாழ்ந்தார்। यहाँ पर 3 राजा के बारे में हम देखा है, अभी 4था राजा के बारे में देख सकते हैं आकाश करके। इसने पूरे अपने मन से परमेश्वर का विरोध का नकार करके उसने अपने जीवन बिताया करके हम देख सकते हैं। अब இங்கே இவருடைய சரித்திரத்தை நாம வாசிக்கும் போது ஆகாஸ் 28வது அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை நாம் வாசிப்போம்। ஆகாஸ் ராஜா சரித்திர बारे में ஆகாஸ் ராஜாவாகிற போது 20 வயதாயிருந்து 16 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். ஆனாலும் அவன் தன் தகப்பனாகிய தாவீதை போல் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்யாமல் இஸ்ரவேல் ராஜாக்களின் வழிகளில் நடந்து பாகாலுக்கு வார்ப்பு விக்கிரகங்களை செய்தான். அவன் இன்னும் குமாரரின் பள்ளத்தாக்களை தூபம் காட்டி கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்தின ஜாதிகளுடைய அருவருப்புகளின்படியே தன் குமாரரை அக்கினியிலே தகித்து போட்டு। ராஜா யார் போல கூட வாழல என்று சொன்னால், அவருடைய தகப்பன் யோதாமை போல அவர் வாழவில்லை, அல்லது உசியாவை போல வாழவில்லை, அல்லது அமத்சியாவை போல வாழவில்லை।
இவர் முற்றிலுமாக தேவனுக்கு பிரியமில்லாதவராக நேரடியாக தாவீது போல இல்ல, ஆனா யாரு போல என்று சொல்லி இஸ்ரவேலின் ராஜாக்களின் வழியிலே நடந்து இஸ்ரவேலர்கள் முற்றிலுமாக ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு ஆளுகை அங்கே சென்று கொண்டிருக்கிறது. நேபாத்தின் அந்த குமாரனாகிய அவருடைய வழிகளில் விக்கிரகங்களை வணங்கி கொண்டு இஸ்ரவேல் தேசம் முழுமையாக தேவனுக்கு விரோதமாக சென்று கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட அந்த வழிகளிலே இந்த ராஜா என்ன செய்கிறார், நடக்கிறார். यहाँ पर देख सकते हैं योधा में जो आहाज राजा का है 28 वजह में एक से हम पढ़ रहेंगे। जब आहाज राजा करने लगा तब वो 20 वर्ष का था, 16 तक यरूशलेम में राज्य करता रहा। उसने अपने मूल पुत्र दाऊद के समान काम नहीं किया जो यहोवा के दृष्टि में ठीक था, परंतु वो इजराइल के राजाओं की किसी की चाल चला और बाल देवता की मूर्तियों डालकर बनाई और इत्रोम की बेटी की थराई में धूप चलाया और उन जातियों के किनोन काम के अनुसार जिन्हें यहोवा ने इजराइल के सामने से देश में निकाल दिया था, उसने अपने बच्चों को आग में होम कर दिया। उसी स्थान पर और पहाड़ी पर और सब वृक्षों के नीचे वो बलि चढ़ाया और धूप चलाया। ये राजा अपने मूल पिता के इच्छा का जो अनुसार उसे चला, लेकिन उससे भी ज्यादा विरोध इसने परमेश्वर का विरोध किया। अपने दाऊद के पुत्रों को सरिता उसने नहीं किया ताकि परमेश्वर का विरोध हो, आगे जो लोग रहते हैं उनकी इच्छा के अनुसार इसने चलना अपना चाल बदलाव लाया। आगे இங்க பார்க்கும்போது இந்த ராஜா தன்னுடைய குலதெய்வே என்ன செய்தான் சொன்னா, அந்த மோலாக் என்கிற அந்த இந்த பாகாலுடைய அந்த விக்கிரகத்துக்கு தன்னுடைய குழந்தையவே அங்க என்ன செய்தான், பலி செலுத்தினார். இந்த குழந்தைய எப்படி பலி செலுத்துவாங்கன்னு சொன்னால், இரவு நேரத்துல இந்த சடங்காச்சாரங்கள் இந்த தொழுகை முறைகள் அங்க என்ன செய்யுமா, நடக்குமா. இந்த இஸ்ரவேல் எருசலேம் அந்த மலைக்கு கீழாக ஒரு பள்ளத்தாக்கு இருக்கிறது. அந்த பள்ளத்தாக்குல என்ன செய்வாங்க சொன்னா, அந்த மோலாக்கை நிறுத்தி அந்த மோலாக்கினுடைய கையில குழந்தையை கொடுத்து அந்த மோலாக்கினுடைய வாயிலிருந்தும் கண்களிலிருந்தும் மூக்கிலிருந்தும் காதுகளிலிருந்தும் அப்படியே நெருப்பு வெளியே வருகிறது போல அப்படியே என்ன செய்வாங்கன்னு சொன்னா, கீழே அந்த வெண்கல சிலைக்கு கீழாக நெருப்பை மூட்டுவார்கள். அந்த மோலாக் இப்படி கையை ஏந்தி கொண்டு இருக்கும். அங்கே மத்தளம் அடித்து அது என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அந்த நெருப்பு அப்படியே அந்த வாயிலிருந்து மூக்கிலிருந்து கண்ணிலிருந்து வருகிற அந்த நெருப்புக்கு மத்தியில அவருடைய அந்த தெய்வத்தினுடைய கையில அந்த குழந்தை என்ன செய்வாங்களாம், அப்படியே வைத்து விடுவார்கள். அப்படியே வைத்து அந்த நெருப்பு அந்த குழந்தையை சுட்டரித்து அந்த மோலாக்கு அந்த தெய்வத்துக்கு அவிதமாக பலி செலுத்துவதும் நரபலி செலுத்துகிற ஒரு காரியத்தை இந்த ராஜா ये राजा कितनी बुराई काम किए हैं। आप देख सकते हैं बाल देवता की मूर्तियों को बालकर पहाड़ी चराई में वो मूर्ति कैसा बनाते थे, अपने हाथ फैलाकर ऐसा रहते थे और उसके नीचे इतना आग जलाते थे। आग जलने के बाद जब वो पित्तल की जितनी मूर्ति है एकदम पक जाते थे, एकदम लाल रंग हो जाते थे, उसके बाद अपने छोटे छोटे बच्चों को उनका अग्नि की स्पर्श कर देते थे। वो बच्चे लोग उसमें जल कर राख हो जाते थे। इसी तरह महापाप करवाया था ये राजा ने, अपने पुत्रों को भी उसने बलि चढ़ाता था। அந்த குழந்தைகளுடைய சத்தம் கேட்காதபடிக்கு அங்கே அந்த மத்தளத்தை வேகமாக அடித்து அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அந்த குழந்தையை அவிதமாக பலி செலுத்துவார். वहां पर देख सकते हैं वो बच्चे को जो आवाज बाहर नहीं आना चाहिए, वहां पर वो लोग डोल बजाकर उनकी बाजा बजाकर इतनी जोर से आवाज करते ताकि जो आग में भस्म होते हैं वो बच्चे का आवाज बाहर नहीं आना चाहिए करके इसी तरह वो पाप करते थे। அப்படிப்பட்ட ஒரு தேவனுக்கு அருவருப்பை செய்கிற ஒரு ராஜாவாக இந்த ஆகாஸ் என்ன செய்தார், காணப்பட்டார். यहाँ पर देख सकते हैं इसी तरह परमेश्वर को एकदम नकार का बेकार एकदम गहरा ही पाप की जो उसके मन करना था उसी तरह कार्य करता था ये राजा को हम देख सकते हैं। ஆனாலும் ஆண்டவர் இங்கே என்ன சொல்லுகிறாருன்னு சொல்ல, அந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் போது 22வது வசனம் 2 நாளாகம புஸ்தகம் 28வது அதிகாரம் 22வது வசனத்தை நாம் வாசிப்போம். दूसरा इतिहास में 28-22 वचन पढ़ेंगे। தான் நெருக்கப்படுகிற காலத்திலும் கர்த்தருக்கு விரோதமாய் அந்த ஆகாஸ் என்னும் ராஜா துரோகம் பண்ணி கொண்டே இருந்தான். அவன் இங்கே அவர் நெருக்கப்படுகிறார். இஸ்ரவேல் தேசமும்
சீரிய தேசமும் இணைந்து என்ன செய்கிறாங்கன்னு சொன்னா யூதாக்கு எதிராக அங்கே யுத்தம் செய்வதற்கு வருகிறார்கள். அப்போ மிகவும் நெருக்கப்படுகிறான் இந்த ஆகாஸ். ஏற்கனவே பெலிஸ்தீனர்கள் வந்து அவனுக்கு எதிராக யுத்தம் செய்தார்கள், ஏதோமியர் வந்து யுத்தம் செய்தார்கள். இப்படி நிறைய யுத்தத்திலே அவன் தோல்வி அடைந்த பிற்பாடும் அங்கே சீரியரும் இன்னும் இஸ்ரவேல் தேசமும் வந்து யுத்தம் செய்வதற்காக அவர்கள் என்ன செய்கிறார்கள், ஆலோசனை செய்கிறார்கள். அப்படிப்பட்ட நேரத்திலும் தேவனை தேடாமல் அவன் என்ன செய்தான் சொன்னா தேவனுக்கு விரோதமாக சென்றான். हाज राजा के बारे में आप देख सकते हैं, कलेश के समय राजा हाज ने यहोवा से और भी विश्वास कर दिया। यहाँ देख सकते हैं इजराइल सीरिया राजा उनका आके उनको चारों तरफ से पहाड़ बनाए और उनको युद्ध का छेड़ लेकर पूरा खत्म करने के लिए उनके पीछे आ रहे हैं। इतनी संकट समय पे भी उसने अपने विश्वास कर किया कि उसने संकट समय पे भी परमेश्वर उसने अपने विश्वास बढ़ाए नहीं, लेकिन उसने विश्वास खत किया करके हम वचन में देख सकते हैं। ஆக இன்றைக்கு கூட நாம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கிறோம். நாம் நெருக்கப்படுகிற ஒரு சூழ்நிலையில இந்த நாட்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை நாம் தேவனுக்கு தூரமாக நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு பகுதியில நாம் இருந்தோம் என்று சொன்னால், இந்த நெருக்கப்படுகிற நாட்களிலே நாம் தேவனோடு நெருங்கி சேருவோம் என்று சொன்னால், அவரை நாம் தேடி நம்முடைய வழிகளை நாம் மாற்றிக்கொண்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக தேவன் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். इसी तरह उस राजा का सरीका अगर हम संकट के टाइम में हमें अभी है इस संसार में, अगर इस संकट के टाइम में हम और परमेश्वर के नजीक उनके पास जाएंगे तो हमें सुरक्षा मिलेगा, हमें परमेश्वर सहायता देगा। अगर उसी तरह विश्वास करेगा तो हम पाप के दंड में मर जाएंगे। अगर हम परमेश्वर के पास में और भी संकट में जाएंगे, हमारे समस्या हम परमेश्वर को दिखाएंगे तो हमें आशीष पा सकते हैं। அவைக்கு 2 ராஜாக்கள் புஸ்தகம் दूसरा राजा में 16வது அதிகாரம் 4வது வசனத்தை நாம் வாசித்தோம் சொன்னா 16 में और 40वां वचन, 16 अध्याय 16 40वां वचन पढ़ सकते हैं। तो भी उन्होंने ना माना, परंतु वे अपनी पुरानी रीति के अनुसार ही करते रहे। 16 வசனம் மேடைகளிலும் மலைகளின் மேலும் பச்சையான சகல மரத்தின் கீழும் பலியிட்டு தூபம் காட்டி வந்தான்। वो ऊंची स्थान पर और पहाड़ी पर और सब गहरे वस्तुओं के नीचे बलि चढ़ाया और धूप चलाया कर। ஆக தான் நெருக்கப்படுகிற அந்த நேரத்திலும் அவன் என்ன செய்கிறான்னு சொன்னா அந்த அசிரியர்களுடைய தெய்வங்களை கொண்டு வந்து அந்த மேடை அந்த ஒரு பலிபீடத்தை ஏற்படுத்தி அங்க என்ன செய்யறான்னு சொன்னா தூபம் காட்டி ஆண்டவர் விரோதமாக செயல்படுகிறான். ஏன் தேவாலயத்தை அங்க என்ன செய்யறான்னு சொன்னா பூட்டி அதுல ஆணி அடித்து அதை என்ன செய்யறான் யாரும் திறக்காதபடிக்கு அந்த 2 கதவுக்கும் நடுவுல ஒரு ரீப்பர் மாதிரி போட்டு ஆணி அடிப்பாங்க பாத்தீங்களா, கதவு திறக்கவே முடியாது. அந்த மாதிரியான ஒரு செயலை இந்த ஆகாஸ் ராஜா செய்தான். आहाज राजा उस संकट के समय पे भी क्या किया, उसने वही परमेश्वर का विश्वास कर दिया। परमेश्वर का मंदिर को उसने बंद करा दिया, दरवाजा को पूरा उसने किले ठोकर बंद करा दिया। फिर वो ऊंची स्थान पर पहाड़ पर बलि चढ़ाया, जो पराया देवता की मूर्तियों को लेके आके उसको बलि चढ़ाया, वही पाप करते चला गया। उसने संकट के समय पे वही पाप करते चला गया। இந்த ஒரு காரியத்தை நாம் எங்கு பார்க்கலாம்னு சொன்னால் ஏசாயா 7வது அதிகாரத்துல நாம் என்ன செய்யலாம் பார்க்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 7வது அதிகாரத்துல உசியாவினுடைய அந்த ஒரு சரித்திரத்தை ஏசாயா அங்க என்ன செய்கிறார் குறிப்பிடுகிறார். इसका चरित्र बारे में ओसाया 7वां अध्याय में हम देख सकते हैं। ऐसाया 7वां अध्याय में इनके चरित्र के बारे में आहाज राजा का चरित्र को लिखा है। இந்த வசனத்தை நீங்கள் வீட்டில அந்த அதிகாரத்தை நீங்க வீட்டுல வாசிங்கள். இதுல உள்ள சாராம்சத்தை நான் சொல்லுகிறேன். இந்த ராஜா அங்கே இஸ்ரவேல் தேசமும் சீரிய தேசமும் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னா அந்த 2 ராஜாக்களும் தங்களுக்குள்ளாக பேசிக்கொண்டு இணைந்து என்ன செய்யறாங்க யூதா தேசத்துக்கு எதிராக அவர்கள் போர் தொடுப்பதற்காக வருகிறார்கள். यहाँ पर देख सकते हैं इजराइल का राजा और सीरिया का राजा दोनों आपस में बातचीत करके यूदा का विरोध में युद्ध करने का आते हैं। उस समय में इन लोगों सबको एकदम इकट्ठा संकट का समय में लाकर वो वहां पर ठहरते हैं। ஆண்டவர் அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியை அவனிடத்தில் அனுப்புகிறார். தீர்க்கதரிசி அந்த ராஜாவினிடத்துல வந்து நீர் என்ன செய்யாதையும் பயப்படாதையும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாருன்னு சொன்னா 7வது அதிகாரம்
மூன்றாவது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். 7वां अध्याय में 3रा वचन अपन पढ़ के देख सकते हैं। இரண்டாவது வசனம், 7வது அதிகாரம் 2வது வசனம். दूसरा वचन எப்ராயிமை சார்ந்திருக்கிறார்கள் என்று தாவீதின் குடும்பத்துக்கு அறிவிக்கப்பட்ட போது ராஜாவின் இருதயமும் அவன் ஜனத்தின் இருதயமும் காட்டில் உள்ள மரங்கள் காற்றினால் அசைகிறது போல் அசைந்தது. ஆகவே மிகவும் பயந்து நடுங்கிக் கொண்டு இருக்கிறாங்க. இந்த 2 பேரும் அலையன்ஸ் செய்து என்ன செய்யறாங்கன்னு சொன்னா இவருக்கு எதிராக யுத்தம் தொடுக்க வந்து கொண்டு இருக்கிறாங்க. அப்ப இந்த ஜனத்துக்கும் இந்த மக்களும் இந்த ராஜாவும் பயந்து கொண்டு இருக்கிறாரு. அந்த பயத்தின் அடிப்படையில ஆண்டவர் அவர்களுக்கு கிருபையின் அடிப்படையில் என்ன செய்யறாருன்னு சொன்னா தீர்க்கதரிசியை அனுப்பி அங்க என்ன செய்யறாருன்னு சொன்னா இந்த 2 பேரும் நீங்க பார்க்கிற இந்த 2 பேரும் உங்களுக்கு எதிராக ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி ஒரு நல்ல ஒரு செய்தியை அனுப்பினாலும் இந்த ராஜா என்ன செய்யலன்னு சொன்னா அந்த செய்தியை ஏற்றுக்கொள்ளவில்லை. यहाँ पर देख सकते हैं जिसना वो युद्ध का बारे में सुनकर ये पूरा जब प्रजा का लोग और राजा दोनों घबरा के मन में बहकाव बैठे हैं, तो भी परमेश्वर अपना कृपा से उनकी सहायता के एक भविष्य को भेजते हैं। तुम देखते हैं जो दोनों राजा है तुम्हारे विरोध में कुछ नहीं कर सकते हैं करके उनको सहायता करते हैं, फिर भी वो अपना मन बदलाव नहीं लाता है, वो पाप में ही अपना मन को स्थिर करता है। ஆகவே ஆண்டவர் பாவத்துக்குள்ளாக ரொம்ப ஆழத்திலே நாம் சென்று விட்டாலும் நம்மை மீண்டுமாக அந்த பாவ பிடியிலிருந்து விடுவிப்பதற்காக ஆண்டவர் என்ன செய்கிறார், முயற்சி செய்கிறார். அவருடைய வார்த்தைகளை அனுப்புகிறார், அவருடைய பிள்ளைகளை நமக்கு அனுப்புகிறார். நம்முடைய பாவத்திலே அப்படியே விட்டு அவர் அவருடைய வேலையை செய்கிற ஒரு தேவன் நம்முடைய தேவன் அல்ல. நம்ம எப்படியாவது அந்த பாவத்திலிருந்து ரட்சிப்பதற்காக அவர் தன்னுடைய கிரியை செய்து கொண்டே இருக்கிறார் என்பதை நீங்களும் நானும் இந்த சம்பவத்திலிருந்து அறிந்து கொள்ள வேண்டும். यहाँ पर हम देख सकते हैं जिस तरह इस राजा ने अपने मन कठोर किया, फिर भी परमेश्वर ने अपने भविष्य को बेच के उनको सहायता किया, उसी तरह अगर हम पाप की गहराई में डूबे हुए तो भी परमेश्वर की कृपा हमें ऊंचा उठाता है, हमें सहायता करते हैं, हमें मदद करता है, ताकि उस पाप से छुटकारा मुक्ति पाने के लिए परमेश्वर अपने कृपा का द्वारा हमें सहायता करता है, मदद करता है। ஆகவே நம்மை தேவன் என்ன செய்கிறான்னு சொன்னா எப்படியாவது அவரிடத்துல இழுத்து கொள்ள வேண்டும் என்பதுதான் அவருடைய சித்தமாக இருக்கிறது. ஆகவே இவ்வளவு மோசமாக பாவத்துக்குள்ளாக விழுந்து போன இந்த ராஜாவையும் ஆண்டவர் என்ன செய்தார்னு சொன்னா அவருடைய கிருபையின் அடிப்படையில அங்க என்ன செய்யறார், அவரோட பேசுகிறார். அந்த வசனத்துல நாம் வாசித்தோம் சொன்னா 11வது வசனம், நீ உன் 7வது அதிகாரம் 11வது வசனம், நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் ஒரு அடையாளத்தை வேண்டிக்கொள், அதை ஆழத்தில் இருந்தாகிலும் உன்னதத்தில் இருந்தாகிலும் உண்டாக கேட்டுக்கொள் என்று சொன்னார். ஆகாசம் நான் கேட்க மாட்டேன், நான் கர்த்தரை பரீட்சை செய்ய மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவருக்கு விரோதமாக அங்க செயல்பட்டதை நாம் மனுஷர் அங்கே வாசிக்கிறோம். इसी तरह परमेश्वर हमें सहायता करता है। 7वां अध्याय 12 वचन में उनको परमेश्वर इतना प्रेम करता है, पाप से गिरे हुए लोगों पे मन फिरा के अपने पास बुलाने के लिए परमेश्वर जाता है, उसको एक समय देता है। उसे कहा, वो राजा से कहता है, आजा ने कहा मैंने नहीं मांगने। यहाँ पर 12 अध्याय में लिखता है मैं नहीं मांगने का और यहोवा की परीक्षा नहीं करूंगा। परमेश्वर कहता है तुम एक चिन्ह मांग ले, अगर तुम मेरे पुत्र करके मैं कैसा तुम्हें सिखाऊंगा करके, लेकिन वो नहीं मांगा। फिर भी परमेश्वर का उस वचन को उसने स्वीकार नहीं किया और नकार करके बैठा। ஆகவே நாம் இங்கே இந்த ராஜாவை என்ன செய்கிறான்னு சொன்னா ஏசாயா தீர்க்கதரிசி வந்து நீர் என்ன செய்யும், ஒரு அடையாளத்தை கேளும், அந்த அடையாளத்தின் மூலமாக இந்த இஸ்ரவேல் தேசமும் சீரிய தேசமும் உங்களுக்கு எதிராக அவர்கள் மேற்கொள்ள முடியாது என்பதை நீர் அறிந்து கொள்ளும் என்று சொல்லி ஒரு அடையாளத்தை கேட்பதற்காக தீர்க்கதரிசி ஆண்டுடைய வார்த்தையை சொல்கிறார். அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று அங்க என்ன செய்யறார், இந்த ராஜா அடம் பிடிக்கிறார். கடைசியாக ஆண்டவர் அவருடைய கிருபை நிமித்தமாக ஒரு அடையாளத்தை கொடுத்து, இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு நீ இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக என்று சொல்லி, இம்மானுவேல் என்ற தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று சொல்லி அங்கே ஒரு வாக்குத்தத்தத்தை நீ கூறு என்று சொல்லி, இதை நீ பற்றிக்கொள் என்று சொல்லி அங்க என்ன செய்றார், தேவனே அந்த ராஜாவுக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்கிறார். ஆனாலும் ஆண்டவரை தள்ளி கடைசியில பாவத்திலே விழுந்து ராஜா பாவத்திலே அங்கே நிலைத்து நின்றதை நாம் என்ன செய்யலாம், பார்க்கலாம். इस देख सकते हैं इजराइल राजा और सीरिया राजा दोनों मिलकर वहां पर युद्ध के लिए आए हैं। परमेश्वर फिर भी इनके आहाज राजा को अपने एक चिन्ह देता है, तो मांग लेकर के, लेकिन वो नहीं मांगता है, परमेश्वर को वचन को वो स्वीकार नहीं करता, नकार करता है। फिर भी परमेश्वर स्वयं उसको चिन्ह देता है, एक कुमारी होएगा
उसको एक पुत्र होगा करके कहता है, क्योंकि उसका कृपा उनको दयालु तुम पर रहेगा करके परमेश्वर खुद उनको एक चिन्ह देता है, ताकि परमेश्वर उससे और भी प्रेम करता है। उसी तरह परमेश्वर हमें भी अपने ऊपर प्रेम करता है। இங்கே ஆகவே இந்த ராஜாக்களுடைய அந்த கடைசி ராஜா, அந்த 4 ராஜாக்களிலே கடைசி ராஜாவை குறித்து நாம் பார்த்து நாம் நிறைவு செய்வோம். 31வது அதிகாரம் 2 நாளாகம புஸ்தகம் 31வது அதிகாரம் 24வது வசனத்தை நாம் வாசிப்போம். அந்த दूसरा अध्याय 31वां, दूसरा राजा 31वां अध्याय में वसनम पास्टर வசனம் வந்து 24 24वां वचन, दूसरा अध्याय में, दूसरा इतिहास 31वां अध्याय में 24वां वचन। மன்னிக்கவும் 30வது இதுல இல்ல பாஸ்டர், 30 இல்லையா? ஒரு நிமிஷம். तीसरा इतिहास में 30वां अध्याय में 24वां वचन पढ़ेंगे। 32, 24, 25, 26, 32 सॉरी 32 में 32वां अध्याय में, सॉरी दूसरे इतिहास में 32वां अध्याय में अपन 24-25 पढ़ेंगे। நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். அவன் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணும் போது அவர் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி அவனுக்கு ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டார். எசேக்கியா தனக்கு செய்யப்பட்ட உபகாரத்திற்கு தக்கதாய் நடவாமல் மனமேட்டிமையானான். ஆகையால் அவன் மேலும் யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் கடும் கோபம் உண்டது. எசேக்கியாவின் மனமேட்டிமை நிமித்தம் அவனும் எருசலேமின் குடிகளும் தங்களை தாழ்த்தினபடியினால் கர்த்தருடைய கடுங்கோபம் எசேக்கியாவின் நாட்களிலே அவர்கள் மேல் வரவில்லை. ஆக இங்கே இந்த கடைசி ராஜாவை குறித்து நாம பார்த்தோம்னு சொன்னா, நம்ம ஏற்கனவே படித்தோம். அந்த எசேக்கியா ராஜா தன்னுடைய தகப்பனாகிய ஆகாசை போல் அல்லாமல் தன்னுடைய தகப்பனாகிய தாவீதை போல் என்ன செய்தார்னு சொன்னா ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்ந்தார் என்று நாம் என்ன செய்யறோம் படிக்கிறோம். ஆனாலும் நாம் தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்தாலும் ஒரு சில காரியங்களை நாம் என்ன செஞ்சிடறோம், பாவம் செஞ்சிடறோம். ஆனா அந்த பாவத்தில இருந்து மறுபடியும் மீண்டு ஆண்டவரை பற்றி கொள்கிற ஒரு அனுபவத்தை தான் இங்கே நாம் என்ன சொல்றோம், அந்த எசேக்கியா ராஜாவினுடைய வாழ்க்கையில நாம் படிக்கிறோம். ஆண்டவர் பெரிதாக ஆசீர்வதித்தார். ஆனால் ஒரு நேரத்துல அவருக்கு வியாதிப்பட்டு நல்ல ஆண்டவர் சுகத்தை கொடுத்தார். அந்த சுகத்துக்கு பிற்பாடு அவர் என்ன செய்தார், ஆண்டவரை மகிமைப்படுத்தாமல் தன்னை மேட்டுமையாக மகிமைப்படுத்தினபடியால் ஆண்டவர் அவர் மேல என்ன செய்தது, கோபம் வந்தது. यहाँ पर देख सकते हैं उन दिनों में हिजकिय्याह ऐसा रोगी हुआ कि वो मरने पर था। तब उसने यहोवा से प्रार्थना की और उसने उससे बातें करके उसके लिए एक चिन्ह दिया, परंतु उज्जियाह ने उस उपहार का बदला ना दिया, क्योंकि उसका मन फूल उठा था। इस कारण उसका कोप उस पर और यहूदा और यरूशलेम पर भड़क उठा। तब उज्जियाह यरूशलेम के निवासियों समेत अपने मन के फूलने के कारण दिन हो गया, इसीलिए यहोवा का क्रोध उन पर हिजकिय्याह के दिनों में ना भड़का। हम देख सकते हैं राजा ने अपने पिता की इच्छा जो दाऊद के, उनको उज्जियाह के इच्छा से नहीं चलना, अपने दाऊद की इच्छा से नहीं चला, अपन अपने मन फूल उठा। परमेश्वर उनको एक चिन्ह दिया। उनके जीवन में आप देख सकते हैं उनको चंगाई किया, जो बीमार हो गया उसको चंगाई किया, फिर भी अपने आप को उसने नम्र नहीं किया, उसने अपना मन फूल उठा। इसी तरह परमेश्वर अगर हम कुछ संकट में रहते हैं हमें बचाता है, हमें सहायता करता है, और उसकी आगे का दिन में हम उनकी आशीष में हमारा जीवन बिताने के लिए परमेश्वर किस तरह हमें सहायता करता करके इस राजा का बारे में हम एक चिन्ह देख सकते हैं। நாம் கிறிஸ்துவை நமக்கு முன்மாதிரியாக நாம் பின்பற்றும் போது ஒருவேளை பாவத்துல விழுந்தாலும் மீண்டுமாக எழும்பி அந்த பாவத்தை ஜெயிக்கிற பிள்ளைகளாக தேவன் நம்ம என்ன செய்கிறார், ஆசீர்வதிக்கிறார். ஆனா இந்த 3 ராஜாக்களும் தாவீதை போல நடக்காமல் அவருடைய தகப்பனை போல நடந்ததுனால பாவத்துல விழுந்த பிற்பாடு அவர்கள் மீண்டு வர முடியாத ஒரு சூழ்நிலைக்குள்ளாக தள்ளப்பட்டார்கள். ஆனா எசேக்கியா தன் தகப்பனாகிய தாவீதை போல கிறிஸ்துவை போல அங்க என்ன செய்தார், கிறிஸ்துவை தன்னுடைய முன்மாதிரியாக வைத்ததின் காரணத்தினால தான் பாவத்துல விழுந்தாலும் அதிலிருந்து மறுபடியும் மீண்டு ஆண்டவருக்கு அவர் பிரியமாய் வாழ்ந்ததை நாம் என்ன செய்யறோம், இந்த சரித்திரத்துல வாசிக்கிறோம். அதே போல இன்றைக்கு நீங்களும் நானும் நாம் கிறிஸ்துவை முன்மாதிரியாக கொண்டோம் என்று சொன்னால் நாம் ஒருவேளை பாவத்துல விழுந்தாலும் மீண்டுமாக எழுந்து அவருடைய பிள்ளைகளாக முடிவு பரியந்தம் நாம் ஆண்டுடைய பிள்ளைகளாக வாழ முடியும் என்பதை
இந்த எசேக்கியாவினுடைய இந்த ராஜாவினுடைய சரித்திரத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ளலாம். यहाँ पर देख सकते हैं हम एक चिन्ह टेकर मसीहा का यीशु मसीह का चिन्ह टेकर हमारे जीवन बिताते हैं तो हम पाप में गिरते हैं तो भी परमेश्वर हमें उद्धार करके हमारे एक चिन्ह ठहर कर हमारा मार्गदर्शन करेगा। जिस तरह उजिया राजा ने किया है कि वो बीमार गिरा, पाप में गिरा तो भी परमेश्वर ने उन्हें बचाया, उनके जीवन को उनको नया जीवन दिया, उनको आशीष किया। उसी तरह हमारे जीवन में अगर हम पाप के दंड में अगर हम नकार कर मन में गिरते हैं तो भी परमेश्वर हमें उद्धार करके हमारे नया जीवन देने वाला है, हमारे सहायता करने वाला है और हमारे साथ रह के हमें मार्गदर्शन दिखाने वाला। इस तरह हमारे जीवन रहना चाहिए और उसके जीवन उनका सत्य वचन को हमें पकड़ के चलना चाहिए। ஆகவே இந்த ராஜாக்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் அநேக பாடங்களை நாம் கற்றுக்கொண்டோம். இவ்விதமாக நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்துவை நாம் முன்மாதிரியாக கொண்டு நம்முடைய இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் ஜீவிக்கும் போது நிச்சயமாக நாம் அந்த நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிக்கிற பிள்ளைகளாய் நாம் வாழ முடியும். அவருக்கு பிரியமானதை நாம் செய்ய முடியும். அவருடைய வழியிலே அநேகரை நாம் நடத்த முடியும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் இந்த நாளிலே உங்களுக்கு எனக்கும் தருவாராக. ஆமென். हम देख सकते हैं जिस तरह परमेश्वर की इच्छा के अनुसार चलने से हमें किस तरह आशीष मिलते हैं। अगर हम पाप में गिरते हैं तो परमेश्वर उठा के हमें किस तरह मार देते हैं। हमारे जैसे उजिया का राजा का एक एग्जाम्पल हम देख सकते हैं। उनके पिता के चर्या नहीं दाऊद की इच्छा के अनुसार जैसा चला उसी तरह अगर उसको आशीष करके उनको ये दिया, उसी तरह इस जीवन में अगर हम गवाह बनकर एक साक्षी बनकर अगर सत्य मार्ग में हम चलेंगे, जिस तरह उस 4 राजा के बारे में देखते हैं, उनके पिता उनके पूर्व लोग मार्ग में चले, पाप के दंड में चले, उसी तरह हमें नहीं चलना चाहिए। हमें एक साक्षी गवाह यीशु मसीह को देख के उनको जरिए हमें चलना चाहिए। अगर उसके विश्वास पर हम चलने में हमें स्थिर रह सकते हैं, हम वो नित्य जीवन हम एकदम स्थिर स्वर्ग का जो जीवन है हम पा सकते हैं। और सत्य वचन को पकड़ कर हम चलेंगे तो हम उस सत्य मार्ग में चल सकते हैं। इसी तरह उस राजा का सरीका नहीं, हमें यीशु मसीह का सरीका चलना चाहिए। परमेश्वर आपको आशीष करे।